சீன அதிபரான ஷி ஜின்பிங் உடனான பிரதமர் நரேந்திர மோடியுடைய சந்திப்பு அப்படின்றது தற்போது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி இருக்கு. இந்த சந்திப்போட சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் புன்னகையோட கைகுலுக்கி இருக்கக்கூடிய அந்த புகைப்படமானது காங்கிரஸ் கட்சியால கடுமையாகவே விமர்சிக்கப்பட்டிருக்கு. சீனாவோட தொடர்ச்சியாகவே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளும் சரி, இந்தியாவுக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய விரோத போக்குகள் இருக்கும் பொழுது கூட பிரதமர் நரேந்திர மோடி சீனாவை எதிர்த்து நிக்கல அப்படின்றதும், அவர் சீனாவை பார்த்து பயப்படுறாரு அப்படின்றதாகவும் தான் தற்பொழுது காங்கிரஸ் தரப்புல இருந்து கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. அதே போல தேசிய பாதுகாப்பை விடவே பொருளாதார உறவுகளுக்கு தான் மோடி அரசானது முன்னுரிமை அளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சந்திப்பை கிண்டல் செய்யற விதமாக இந்த விஷயத்தை வந்துட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது இந்தியா சீனா உறவுகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் மோதல்கள் இருக்கக்கூடிய சிக்கலான தன்மையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த சந்திப்பு பின்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய தாக்குதல், மேலும் தேசிய பாதுகாப்பா இல்ல பொருளாதார உறவுகளா, இதுல எதுக்கு மோடி அரசானது முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்றத பத்தின ஒரு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்திய சீன உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் இருந்துட்டு வருது. அதாவது 2020 ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்குல நடந்திருக்கக்கூடிய ஒரு மோதல்ல 20 இந்திய வீரர்கள் வந்துட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் அப்படின்றது இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகளை ஒரு புதியமான மோச நிலைக்கு தள்ளி இருந்ததாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்ததா இதை தொடர்ந்தே பல்வேறு எல்லை பகுதிகளை சீன ராணுவத்துடைய அத்துமீறல்கள் அப்படின்றத பத்தின செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே வருது. அதுலயும் சீனாவானது சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்றதாக எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுட்டே வருது. மேலும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறதோட இந்தியா படைகளுக்கு எதிராக அவங்களுடைய ஆக்கிரமிப்பு மாதிரியான பல பிரச்சனைகளுக்கும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு தடையாக இருக்கு. இது மாதிரியான பின்னணியில தான் தற்பொழுது மோடி ஷி ஜின்பிங் கூடிய சந்திப்பு அப்படின்றது நடைபெற்று இருக்கு. அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த SCO உடைய உச்சி மாநாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த மோடி மற்றும் ஷி ஜின்பிங் கூடிய சந்திப்பு அப்படின்றத பத்தி தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டுட்டு வருது. கல்வான் பள்ளத்தாக்குல சீனா நம்முடைய 20 துணிச்சலான வீரர்களுடைய உயிரை பறிச்சிருக்கு அப்படின்றது தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ், அதோடவே மேலும் சீனாவுடைய இந்த மோசமான செயலுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தான் நரேந்திர மோடி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரு. அவர் சீன அதிபரோட புன்னகையோட கை குலுக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்கான ஒரு முறையில் காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த புகைப்படமானது விமர்சிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பையுமே விமர்சிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விமர்சனம் அப்படின்றது தேசிய பாதுகாப்பு விவகாரத்துல மோடி அரசுடைய நிலைப்பாட்டை இப்போ கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் இந்திய ராணுவத்தை அவங்களுடைய துணிச்சலையும் பற்றி பேசக்கூடிய அரசு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் சீனாவோட தலைவரோட புன்னகைச்சிட்டு அவருடைய கை குலுக்கி ஒரு போதுமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படின்றது அதோடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுறதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதாக தான் இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. மேலும் காங்கிரஸ் தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நீண்ட காலமாகவே பிரதமர் மோடி சீனாவை பார்த்து பயப்படுறாரு அப்படின்றதாக குற்றம் சாட்டிகிட்டே வராரு. சீனாவுடைய அத்துமீறல்களை எதிர்த்து போராட வேண்டிய இந்த மோடி அரசு அதை போராடாம தவறிட்டாங்க அப்படின்றதாகவுமே அடிக்கடி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சீனா இந்திய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்க போது கூட இந்த விவகாரம் பத்தி மோடி அரசானது மௌனத்தை காக்குறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்வியுமே ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. இதை தொடர்ந்தே 1962 எல்லை போருக்கு அப்புறமா இதுவே நாட்டுடைய மிக மோசமான ஒரு பின்னடைவாக இருக்கு அப்படின்றத தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து கூறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. மேலும் மோடி அரசாங்கம் அப்படின்றது கோழைத்தானம் மற்றும் தவறான ஒரு பொருளாதார முன்னுரிமைகளுக்கான காரணமாக தான் எதிரியானதாக இருக்கக்கூடிய சீனாவோட இயல்பாகக்கூடிய ஒரு கொள்கையை பின்பற்றாங்க அப்படின்றதாகவுமே குற்றச்சாட்டானது காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கு மோடி அரசுடைய மேல. இது தேசிய பாதுகாப்பை விடவே பொருளாதார உறவுகளுக்கு தான் அரசு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இந்த இருதரப்பு சந்திப்பு அப்படின்றது 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா பிரதமர் மோடி சீனாவுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய முதல் பயணமாக தான் இந்த பயணம் இருக்கு. இந்த சந்திப்போட சமயத்துல தான் பிரதமர் அவர்கள் பெய்ஜிங்குடனான இந்த உறவுகளை
மேம்படுத்துறதுல புதுடில்லி ஆனது வந்து மிகவுமே உறுதியாக இருக்கிறதாக குறிப்பிட்டிருந்தாரு. அதற்கு பதில் அளிச்சிருக்கக்கூடிய ஷி ஜின்பிங் இந்தியாவை ஒரு முக்கிய நண்பர் அப்படின்னுன்றதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதோட இரு நாடுகளும் தங்களுடைய உறவுகளை மூலோபாய மற்றும் நீண்ட கால ஒரு கண்ணோட்டத்தில் அணுகணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த 2 தலைவர்களுடைய கருத்துக்களுமே இரு நாடுகளும் தங்களுடைய எல்லை பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பொருளாதாரம் மற்றும் மூலோபாய ரீதியாக இணைஞ்சு செயல்பட விரும்புறதையும் காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இருப்பினும் கூட இந்த பொருளாதார உறவுகள் அப்படின்றது தேசிய பாதுகாப்பை பாதிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் வாதிடக்கூடிய ஒரு செயலாக முன்வைக்கிறாங்க. இந்த சந்திப்பு நடந்ததுடைய பின்னணியில வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார அழுத்தம் தான் ஒரு முக்கிய பங்காக வகிச்சிருக்கு. அதாவது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை வந்து தொடர்ந்து வாங்குறாங்க அப்படின்றதை எதிர்த்து தான் இந்திய பொருட்களுக்கு 50% வந்து வரி விதிச்சு 5 நாட்களுக்கு அப்புறமா இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது இந்தியா தன்னுடைய வெளிநாட்டு உறவுகளை பலப்படுத்த வேண்டியதுடைய அவசியத்தையுமே உணர்த்தி இருக்கிறதாக தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அமெரிக்காவோட இருக்கக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யா மாதிரியான நாடுகளோட நெருக்கப்படுத்துறதுக்கான செயலை தூண்டுறதாகவும் அமைச்சிருக்கு. இப்போ இந்த சந்திப்பு அப்படின்றது அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தாக்குதலை எதிர்கொள்றதுக்காக உலக அளவில் இருக்கக்கூடிய தெற்கு ஒற்றுமை காட்டக்கூடிய வகையில ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இது உலக அரசியலே இந்தியாவுடைய நிலைப்பாட்டை மேலுமே சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றத தான் எடுத்துரைக்குது. மேலும் இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவுகள் அப்படின்றது பல ஆண்டுகளாகவே 2 நாடுகளுடைய பாதுகாப்பு உறவுகளை விடவே பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறதாக இருக்கு. சீனா வந்து இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளை ஒருத்தராக இருக்கும் பொழுது இருப்பினும் கூட இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துடைய சமநிலையின்மை அப்படின்றது இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு பாதகமான விஷயமாக தான் இருக்கு. அதோட இந்த வர்த்தக உறவுகள் அப்படின்றது சீனாவுக்கு அவங்களுடைய எல்லை அத்துமீறல்கள் எல்லாத்தையும் தொடர்வதற்கு ஒரு பொருளாதார காரணியாக அமையறதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ எழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. மேலும் தேசிய பாதுகாப்பும் சரி பொருளாதார நலன்கள் அப்படின்ற மாதிரியான இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமன்பாடு அப்படின்றது இந்திய அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இப்போ இருக்கு. இந்த சந்திப்புல பிரதமர் மோடி வந்து இந்த பொருளாதார கவலைகளை பற்றி பேசி இருக்கிறாரா அப்படின்றது இதுவரைக்கும் தெளிவாக குறிப்பிடாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் பிரதமர் மோடியுடைய இந்த சந்திப்பு அப்படின்றது 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அரசியல் உறவுகளை இயல்பாக்குறதுக்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுது. இருப்பினும் கூட எதிர்க்கட்சிகளுடைய தரப்புல இருக்கக்கூடியது அப்படின்றது இது ஒரு கடுமையான விமர்சனமாக தான் அவங்க தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. இந்த இயல்புகளுக்கு வந்துட்டு செயல்முறையோட மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறதாகவும் இருக்கு. எல்லை பிரச்சனைகள் அப்படின்றது தீர்க்கப்படாத வரைக்குமே இந்தியா சீனாவோட ஒரு பொதுவான நட்புறவை வந்துட்டு வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தேசிய பாதுகாப்புல சமரசம் செஞ்சு பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது அப்படின்றது இந்தியாவுக்கு நீண்ட கால நோக்குல பாதகமாக அமையுமா அப்படின்ற இந்த கேள்விகளானது எதிர்காலத்துல இந்தியா சீனா உறவுகளுடைய போக்கையே வந்துட்டு தீர்மானிக்க கூடியதாக அமையும். மேலும் இந்த இந்திய சீன எல்லை பிரச்சனைகள் அப்படின்றது தேசிய அரசியல ஒரு முக்கிய விவாதமான பொருளாகவும் இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடிக்கு எதிரான ஒரு முக்கிய அரசியல் ஆயுதமாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. சீனாவை பார்த்து மோடி பயப்படுறாரு அப்படின்ற ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் பிரதமர் மோடியுடைய வலுவான விபத்திற்கு சவாலாகவும் மாறி இருக்கு. மேலும் இந்த புதிய மோதல் அப்படின்ற விஷயம் வர இருக்கக்கூடிய தேர்தல்களுக்கு முன்னதாகவே தேசியவாதமும் சரி பாதுகாப்பு குறிச்சிருக்கக்கூடிய விவாதங்களை வந்து மேலுமே தீவிரப்படுத்தும் அப்படின்றதாக தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கு. மேலும் இப்போ இந்த சந்திப்பு அப்படின்றது உலக அரங்கிலேயே வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்றது பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா வந்து அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவுகள் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ரஷ்யா சீனாவோட இந்த பிராந்திய மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு வந்துட்டு விரிவுபடுத்துறாங்க அப்படின்றது இங்க பல்வகைப்பட்டு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை அப்படின்றதையும் இந்தியாவுடைய மூலோபாய சுயேட்சைக்கு வழிவகுக்கலாம் அப்படின்றதும் தான். ஆனா அதே நேரத்திலே வந்து இந்தியாவுடைய கொள்கைகளை தெளிவின்மை இருக்கு அப்படின்றத காட்டுறதாகவும் விமர்சிக்கப்படலாம், அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் எழலாம் அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு. மேலும் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பதற்றமான உறவுகள்ல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான சவாலாக அமையும் அப்படின்றது தான். 3 தரப்புல இருந்துமே ஒரு நட்புறவு அப்படின்றது இருந்தாலும் மற்றொரு பக்கம் சிக்கலான சில விஷயங்கள் அப்படின்றத கடக்கும் பொழுது இது போன்ற ஒரு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதும் இந்த இடத்துல அமையும். இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் அப்படின்றது இந்திய வெளியுறவு கொள்கை வந்து ஒரு மறுபரிசீலனைக்கு தயாராக இருக்கு அப்படின்றத காட்டுறதாக இருக்கு. தேசிய பாதுகாப்பு பொருளாதார நலன்கள் மற்றும் சர்வதேச உறவுகள் மாதிரியான விஷயங்களுக்கிடையே ஒரு சமநிலை அப்படின்றதும் உருவாக்குவதாக இருக்கு. இந்த இடத்துல இந்திய அரசுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் அந்த விஷயம்
விஷயமானது அமைஞ்சிருக்கு. சீனாவை எதிர்த்து பேசுறதுக்கு துணிஞ்சு அதே சமயம் அவங்களுடைய ஆக்கிரமிப்போட வர்த்தக உறவுகளை பேணுறது அப்படின்றது ஒரு முரண்பாட்டான ஒரு நிலைப்பாட்டாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த விவகாரத்துல அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதும் இது உள்நாட்டு அரசியல மட்டும் இல்லாம சர்வதேச அரங்கிலையுமே இந்தியாவுடைய நம்பகத்தன்மை அப்படின்ற விஷயத்துக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு முக்கிய விவகாரமாக மாறும். மேலும் மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்றதற்கு அப்புறமா ஷி ஜின்பிங்க பல முறை சந்திச்சிருக்கிறாரு. குறிப்பாக 2014 குஜராத்ல நடந்திருக்கக்கூடிய சந்திப்பு அப்படின்றதும் 2018 சீனாவுடைய இந்த உகான்ல நடந்த முறைசார உச்சி மாநாடு மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கையாக இருக்கு. இந்த சந்திப்புகள் அப்படின்றது ரெண்டு தலைவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவை மேம்படுத்தி இருக்கு. ஆனா இந்த சந்திப்புகள் எல்லை பிரச்சனைகளுக்கோ இல்ல சீனாவுடன் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக சமநிலை இல்லை அப்படின்ற மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளை இது வரைக்கும் தீர்க்கிறதுக்காக உதவல அப்படின்றதாக தான் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. இந்த கல்வான் மோதலுக்கு அப்புறமா இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான முயற்சியாக இருந்தாலும் கூட சீனாவுடைய முந்தைய நடவடிக்கைகள் அப்படின்றது மேல இந்தியாவுடைய கடுமையான நிலைப்பாட்டை அது நீர்த்து போக செய்யுமா அப்படின்ற சில கேள்விகளையும் இப்போ எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகி இருக்கு. ஆக இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.